Hi friends, இன்றைக்கி நம்ம மைசூர் பாக் ஸ்வீட் எப்படி வீட்டிலேயே பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஹார்ட் மைசூர் பாக் நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே அதே டேஸ்ட்டோடு இருந்தது. ஸோ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஜஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் வரும், அது வரையும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டால் போதும். இப்போ கடலை மாவு எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து சுகர் சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது பாகு பதம் வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கம்பி பதம் அளவுக்கு வர அளவுக்கு பண்ணிக்கணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அட் த சேம் டைம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க அடுப்பில் நம்ம மைசூர் பாக்கு கீயும் ஆயிலும் சூடுபடுத்திக்கணும். ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கீ வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன், ஆயில் வந்து 1.25 கப் எடுத்திருக்கேன். மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு ரெண்டுமே சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதமுக்கு வந்துருச்சு. இப்போது கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து நான் வந்து சலிச்சு வச்சுருக்கேன், ஏன்னா கட்டிங்க இல்லாமல் இருக்கணும். அப்போ தான், இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக மாவு வந்துடும். ஸோ வந்து நல்லா சலிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும், இல்லைனா ரொம்ப இறுக்கமாகிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்த மாவையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஈவனாக இருக்குது, ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை அளவுக்கு போகிற மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பக்கத்தில் வச்சுருக்க கீ ப்ளஸ் ஆயில் இருக்குது இல்லையா, அது சூடாகிட்டே இருக்குது. அதுலேருந்து ஒரு கரண்டி அளவு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றிட்டுருக்க ஆயிலும் கீயும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மாவு இழுத்துக்கும். இழுக்கிற சமயத்தில் திரும்பவும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கீயும் ஆயிலும் எதுவுமே இல்லை பாருங்கள் நல்ல மாவில். ஸோ திரும்பவும் இன்னொரு வாட்டி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலி எல்லா ஆயிலையும் ப்ளஸ் கீயும் சேர்த்துக்கலாம். இப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல பபிள்ஸாக வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிருக்க கீ ப்ளஸ் ஆயில் எல்லாமே வந்து பிரிஞ்சு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இதை ஒரு ட்ரேயில் நான் ஆல்ரெடி வந்து ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கீயும் ஆயிலும் பிரிஞ்சு வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது ஸ்வீட் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கீ தடவின ஸ்பூனில் வந்து லைட்டாக ஈவன் படுத்திக்கலாம், இல்லைனா மேடு பழம் இல்லாமல் ஈவனாக இருக்கும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போ இது வந்து செமையாக கொதிச்சிட்ருக்கு, நல்லா ஆறட்டும் ஓரளவு. இப்போது இந்த ஸ்வீட் வந்து ஓரளவு லேஸாக வந்து ஆறியிருக்கு. இதில் வந்து நம்ம லைட்டில் வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1 hour கிட்ட அப்படியே விட்டுட்டேன். இப்போ இது கவுத்தியாச்சு. எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை பீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பக்கம், ஸோ திருப்பி எடுத்துடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. மிடில் வந்து உங்களுக்கு அந்த கலர் தெரியுதா, ப்ரௌன் கலரில். இந்த மாதிரி ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கலராக வந்து பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது நடுவு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.